ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய கிருபையினாலே அவர் சட்டைகளின் கீழே நீங்கள் சுகமாய் காக்கப்படுவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நாளிலேயும் நம் தியானத்துக்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். இந்த பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று இயேசு செய்த ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கலாம். இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். என்ன கிரியைகளை இயேசு செய்து முடித்தார்? ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, சீயோனிலிருந்து மீட்கிறவர் வருவார். ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 60ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த 2 வசனங்களிலும் எழுதியிருக்கிறது, இரட்சகர் மீட்பர் வருகிறார். நம்மை ரட்சிக்கிறவர், மீட்டு கொள்ளுகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் என்று மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, காரணம் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு மீட்கிறவர், இரட்சகராய் தமது கிரியைகளை நிறைவேற்றுகிறவர். 1 தெசலோனிக்கேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை கவனிக்கிற போது, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 பகுதிகள் உண்டு. ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்துமா, இன்னொன்று சரீரம். இந்த 3 பாகங்களை கொண்டவன் தான் ஒரு மனுஷன். தேவன் ரட்சிக்கிறவர், மீட்கிறவர். இந்த ஒரு மனுஷனுடைய 3 பகுதியிலேயும் அவருடைய ரட்சிப்பு அவசியப்படுகிறது. The soul, the spirit and the body. இல்லை என்றால் soul, the mind and the body என்று சொல்லலாம். தேவன் எப்படி தம்முடைய ரட்சிப்பை, மீட்பை விளங்க பண்ணுகிறார்? முதலாவது, ஆத்துமாவிலே அவர் தமது மீட்பை விளங்க பண்ணுகிறார். 49ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்தும ரட்சிப்பு. நம்முடைய மீட்பர், இரட்சகர் ஆத்துமாவை மீட்டு கொள்ள விரும்புகிறவர். ஒரு நாள் என்னுடைய கசின் பிரதர் ஒரு முறை என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் புலம்பி அழுதது இதுதான், அன்பு சகோதரே, என்னுடைய வாழ்க்கையில் ட்ரக் அடிக்ஷனுக்கு நான் மாட்டியிருக்கிறேன், சிக்கி கொண்டிருக்கிறேன். இந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஜெபம் பண்ணுங்கள் என்று வந்திருந்தார். எல்லாம் இருக்கிறது, அவரை பார்த்து கொள்ள குடும்பம் இருக்கிறது, அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க. ஆகிலும் ஏதோ தவறான நண்பர்களோடு சேர்ந்ததினால், விளையாட்டுக்காக அந்த கஞ்சாவை எடுத்ததினால், அந்த போதை மருந்தை எடுத்ததினால் அவர் வாழ்க்கை அடிமைப்பட்டு போய் புலம்பி நின்றார். எப்படியாவது இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று. ஆத்தும ரட்சிப்பு. இந்த ஆத்துமா கரைப்பட்டு போகும் பொழுது, பாவத்தின் நிமித்தம் அடிமைப்படும் பொழுது, அதிலிருந்து மீட்டு எடுக்க இந்த உலகத்தில் ஒரு வழியும் இல்லை. அதை ரட்சிக்கத்தான், அவர்களை மீட்டு கொள்ளத்தான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு கடந்து வந்தார் என்று இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. அதிலிருந்து மீட்பு எப்படி வரும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தன்னை தாழ்த்தி இயேசுவை உள்ளத்தில் அன்போடு கூப்பிடும் பொழுது, தாழ்மையோடு கூப்பிடும்போது இயேசு கடந்து வருகிறார். அவனை புதிய மனுஷனாய் மாற்றுகிறார். எல்லா பாவ கிரியைகள்
கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு ஆத்துமாவாக அவனை கர்த்தர் புதுப்பிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மாற்றவே இயேசு மீட்பராய் இரட்சகராய் இறங்கி வந்தார். இந்த கிரியைகளை முடித்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே 1980 வருஷம் இந்த பாவத்தின் அழுத்தங்கள் வந்த பொழுது, புறஜாதியின் குடும்பத்தில் இருந்து கர்த்தருடைய அன்பு என்னை மீட்டு கொண்டது. என் வாழ்க்கையில் இருந்த கசப்பு, தோல்விகள், பாவத்தின் அழுத்தங்கள் கதற வைத்தது. எங்கள் குடும்பத்தில் இருந்த வியாதியின் அழுத்தங்கள், வறுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து கரைப்படுத்தி மிகுந்த வருத்தமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கடந்து போக வேண்டியிருந்த பொழுது, இந்த மெய்யான இயேசுவை கூப்பிடும் ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்தார். சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், எதிர்காலம் இல்லாமல் கேள்விக்குறியாய் இருந்த என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு ஒரு நாள் கடந்து வந்தபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாகப்போக இருந்த என்னை இயேசு தமது ஜீவனினால் மீட்டு கொண்டார். ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் ஆத்தும மீட்பு. இதுதான் தேவன் தருகிற மீட்பு. இரண்டாவது, இந்த வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம், எல்லா இக்கட்டிலிருந்தும் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்க மீட்பர் கிருபை தருகிறாராம். எல்லா இக்கட்டிலிருந்தும் பலவிதமான இக்கட்டுகள் இந்த உலகத்தில் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த உலகம் இக்கட்டு நிறைந்த உலகம், துயரமும் துக்கமும் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். நாம் கேட்கிற பல செய்திகள், நம்முடைய இத்தனை துயரங்கள் இந்த உலகத்தில் இருக்குமா, இப்படியெல்லாம் வேதனை இருக்குமா என்று நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. ஆனால் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் பாடு அனுபவித்தவரும் துக்கத்தை சுமந்தவருமாயிருந்தார். He was a man of sorrows and acquainted with grief. துக்கமே, துயரமே நிறைந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்கு. இந்த உலகத்தில் அவர் மனுஷனாய் இறங்கி வந்த பொழுது நம்மை போலவே பல இக்கட்டுகள் ஊடே கடந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று அவர் சொன்ன வார்த்தை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் பலவித இக்கட்டுகளிலே சிக்கி நாம் புலம்பும் நேரம், ஐயா ஒரு நாள் கூட மன நிம்மதி இல்லை, ஒரு விதத்திலும் ஒரு நிம்மதி எனக்கு இல்லை, ஆறுதல் இல்லை என்று புலம்புவோமானால், இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற, வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒரு வசனம் என்ன தெரியுமா? சகல இக்கட்டிலிருந்தும் அவர் நம்மை மீட்டு கொள்ளுகிறவர். நிச்சயமாகவே அந்த கிரியை நமக்காக செய்து முடித்தவர். அவரை விசுவாசிக்கும் பொழுது, எனக்காக சிலுவையிலே இத்தனை இக்கட்டுகளையும் பாவங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்ட இரட்சகரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது தேவன் நிச்சயமாய் இறங்குகிறார். நமக்கென்று ஒரு வழியை திறந்து கொடுக்கிறார். தப்பித்து கொள்ள, நாம் வாழ்ந்திருக்க உதவி செய்கிறார். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு அன்பான தம்பி என்னை கூப்பிட்டு இருந்தார். காலையில் என்னை கூப்பிட்டார், அங்கிள் ஜெபம் பண்ணுங்க, சில நாட்களாக என்னால் உட்கார முடியவில்லை, நடக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. காரணம், சில வருஷங்களுக்கு முன்பதாக எனக்கு கிட்னியில் ஒரு ஸ்டோன் வந்த பொழுது தேவன் என்னை விடுவித்தார். இப்பொழுது திரும்ப அந்த தொந்தரவு என்னை வாட்டுகிறது. திரும்ப கிட்னியில் வந்த அந்த உருவாகி இருக்கிற அந்த ஸ்டோனின் நிமித்தம் அந்த வலியை என்னால் பொறுக்க முடியவில்லை, எனக்கு உதவி செய்யுங்கள், ஒரு ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டார். மிகுந்த வருத்தம். அந்த வலியின் நிமித்தம் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு பாதிப்பு. இந்த காலை வேளையில் அவரோடு கூட ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தந்தார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வந்தது. தேவனுடைய பிரசன்னம் அவர் மேல் இறங்கினது. இயேசுவின் நாமத்தில் அந்த பாதிக்கிற அந்த கற்கள் அவர் சரீரத்திலிருந்து பிடுங்கி எரியப்படட்டும் என்று அவரோடு சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அடுத்த நாள் காலையில் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், அங்கிள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
3 கற்கள் வெளியே வந்து விழும்படி கர்த்தர் உதவி செய்தார் என்று சொன்னார். அவரும் அவர் மனைவியும் கண்ணீரோடு கர்த்தரை துதித்து சொன்னார்கள். சாட்சியோடு கூட சொன்னார்கள், இயேசு எங்களுக்கு விடுதலை தந்தார், இயேசு எங்கள் ஜெபத்தை கேட்டார். அந்த எத்தனை நாள் வேதனை! அற்புதமாக 3 கற்களும் வெளியே வந்து விழுந்து விட்டது. இந்த கொரோனா இருக்கிற இந்த காலங்களில் எந்த மருத்துவமனையும் சிகிச்சைக்கு இடம் கொடுக்காத அந்த வேளையிலே இயேசு எங்களுக்கு பரிகாரியாகி இறங்கினார் என்று. எத்தனை அற்புதம்! தேவன் இக்கட்டிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 40 முதல் 44 வசனங்களை வாசிக்கிற போது, கெத்செமனே தோட்டத்திலே இயேசு ஒவ்வொருடைய துக்கத்தையும் சுமந்து செய்த ஒரு ஜெபத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எல்லாருடைய பாவங்கள், கடந்து போனவர்கள், இருக்கிறவர்கள், இனி பிறக்கப் போருடைய பாவத்தின் பாரத்தையும் அவர் சுமந்தவராய். இந்த கெத்செமனே என்ற இடத்திற்கு பெயருக்கு அர்த்தம் ஆயில் பிரஸ், எண்ணெயை பிழிந்து எடுக்கிற ஒரு இடம். அவருடைய அந்த பாரத்தினால், பாவத்தின் பாரத்தினால், ஒவ்வொருடைய பாடுகளையும் சுமந்ததினால், தாங்கக்கூடாத பாரத்தினால் புலம்பி ஜெபித்த ஒரு ஜெபத்தை குறித்து அந்த கெத்செமனே தோட்டத்திலே, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று 3 முறை இயேசு ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாடுகள், நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி, மீட்டு கொள்ளும்படி, ரட்சிக்கும்படி, நிறைவேற்றும்படி இறங்கி வந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொருடைய நெருக்கத்தையும் மாற்றுகிறவர் என்று ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் புலம்பலாம், ஐயோ இந்த வேதனை என்னால் சுமக்க முடியவில்லை. கவலைப்படாதிருங்கள். லூக்கா 12:49-50ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், அக்கினியை போட வந்தேன், ஆனாலும் அது நிறைவேறும் வழக்கும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். உங்கள் நெருக்கம் அவருக்கு புரிந்திருக்கிறது. நீங்கள் கடந்து போகிற நெருக்கம் அவருக்கு தெரியும். உங்கள் வீட்டிலே நெருக்கமாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நெருக்கமாக இருக்கலாம், உங்கள் ஊழியத்தின் பல நெருக்கங்களை கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இப்பொழுது உங்களை மீட்க வல்லவர். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம், அவரை நோக்கி தாழ்மையோடு பார்ப்போம். இயேசுவே, இந்த நெருக்கத்திலிருந்து என்னை ரட்சியும், எனக்கு உதவி செய்யும், உம்முடைய பிள்ளையாக வாழ எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். இப்பொழுது அவர் கரம் உங்களை தொட காத்திருக்கிறது. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனது உருகும் அப்பா, மனது உருகும். இந்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் தாமே எங்களை பாடுகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று இருக்கிறதே. எத்தனை பேர் எந்தெந்த இக்கட்டிலே வேதனையிலே புலம்புகிறார்களோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இப்பொழுது அவர்கள் ஆத்துமாவுக்கு, ஆவிக்கு, சரீரத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி இறங்குகிற தேவன். ஒருவராகிலும் சோர்ந்து போவதில்லை. உம்முடைய அன்பின் கரம் இப்பொழுது தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவங்க இருக்கிற இடத்திலே, அவங்க வீட்டுக்குள்ளே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறபடியினால், கூப்பிடுகிற வேளையிலே நீர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறபடியினால் ஒவ்வொருடைய துயரமும் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறட்டும். இக்கட்டு விடுதலை ஆகட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும். பிசாசின் கிரிகள் அழிக்கப்படட்டும். எல்லா பயத்தின் ஆவிகள் நீங்கட்டும். சரீர உபாதைகள் விலகட்டும். இப்பொழுது ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளேயும், லங்ஸுக்குள்ளேயும், சரீரத்துக்குள்ளே, உறுப்புகளுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கி சுகத்தை தர வல்லது. மனது உருகும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்ததல்லவா? ஒருவராகிலும் இக்கட்டிலே, துயரத்திலே தோய்ந்து போவதில்லை. நீரே இரட்சகர். ஆசீர்வதியும், சாட்சியாய் நிறுத்தும். உமக்குள்ளே அவர்கள் மகிழ்ந்து களி கூற பண்ணும். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆசீர்வதித்து ஜெயத்தை எடுக்கிறோம். மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.